வணக்கம் அன்பான பிள்ளைகளே. இன்று எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக இணைந்திருக்க அத்தனை அன்பு செல்வங்களையும் அன்போடு வரவேற்றுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். அதோ இது ஒரிகம்பாணியில் செய்யக்கூடிய ஆமை. இதோ பிள்ளைகளுக்கு தெரியும், உங்களுக்கு விருப்பமான நிறங்களில் நீங்கள் கடதாசிகளை எடுத்து, இதோ நான் 2 நிறங்களான கடதாசி எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு இலகுவாக உங்களுக்கு விளங்கி கொள்வதற்காக. இதோ அதாவது பக்கம் தெரிந்து கொள்வதற்காக இப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் இப்படியான கடதாசியை தெரிவு செய்திருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ஆமைகளை நாங்கள் செய்து பார்க்கலாம். இப்போது நீங்கள் இதோ இப்படி கடதாசியை 2ஆக இப்படி மடித்தெடுத்து கொள்ளுங்கள். அது பிறகு இதை விரித்து மறுபக்கத்தில் மீண்டும் ஒரு முறை இப்படி 2ஆக நீங்கள் சரிசமமாக மடித்தெடுத்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பாருங்க, இது இந்த பக்கம் நிறத்தில் இருக்கு. இனி இது இப்படி இந்த வெள்ளை கடதாசி வெளியில் வர மாதிரி இப்படி முக்கோணமாக நீங்கள் இப்படி மடித்துக்கொள்ளுங்க. 2 நிறங்களை கடதாசி எடுத்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அடையாளம் கண்டுக்கொள்ள. இது பாருங்கள், இப்படியும் மடிக்கணும். அது பிறகு அதை விரித்து இது இந்த நிறம் இருக்கிற கடதாசியை பார்த்து இப்படி இந்த பாருங்கள் மலை போல் இருக்குது தானே, மலை முகடு போல். இதில் பாருங்கள் இப்படி கோடுகள் தெரியுது. இந்த கோடுகளோடு சரியாக அப்படியே நேராக வர மாதிரி ஒன்றிணைத்து இப்படி ஒரு முக்கோணம் போல் ஒரு அமைப்பை எடுத்துக்கொண்டு இதை பாருங்கள் 1 2 3 4 4 பிரிந்திருக்கு தானே. இதோ இதில் இப்படி நான் செய்து காட்டுவது போல் இதோ இந்த முன்பக்கம் இருக்குது தெரியுது, 2 பக்கமும் இருக்குது தானே. இதில் இதை திருப்பி பார்க்கக்கூடிய இந்த விரிக்கக்கூடிய பகுதியை பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் கீழே பாருங்கள் விரிக்க முடியாத பகுதி மேலே இருக்குது. இதெல்லாம் சரியாக கவனித்து கொள்ள வேணும். இதோ நடுக்கோட்டுக்கு வர மாதிரி இந்த அமைப்பில் இப்படி மடித்தெடுத்து கொள்ள வேணும். 2 பக்கத்தையும் இப்படி சேர்த்து நாங்கள் மடித்தெடுக்கலாம். அதுக்கு பிறகு இந்த மேலே இருக்கக்கூடிய பகுதியை எடுத்து கொஞ்சம் இப்படி மடித்து அழுத்தி எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல கையை இப்படி வைத்து இதை விரித்து இதோ இந்த கோடு இருக்கு, இந்த கோட்டுக்கும் இந்த நேர்கோட்டுக்கும் சரியாக நடுவில் வைத்து இந்த 2 பக்கத்தையும் எடுத்து சேர்த்து ஒன்றாக சேர்த்து இப்படி நேராக ஒரு முக்கோணம் வர மாதிரி இப்படி நேராக்கி நாங்கள் மெதுவாக நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால் பக்கம் விலகாத மாதிரி நீங்கள் அதாவது இப்படியே மடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இதோ பாருங்கள், இந்த கீழ்ப்பக்கம் இருக்குது தானே, இதோ விரிக்கக்கூடிய பகுதி இதே இல்லை, மறுபக்கம் இதோ இந்த பக்கம் இந்த முக்கோணம் போன்ற அமைப்பு இருக்க பக்கத்தில் நாங்கள் இப்படி திருப்பி இதிலிருந்து இதுவரையும் நாங்கள் கத்திரியால் இப்படி வெட்டி எடுத்து கொள்ளுவோம். சரியா, இதை விரித்து கொண்டு இந்த நேர்கோடு இருக்குது தானே, இந்த நேர்கோட்டுக்கு நேராக சரியாக வர மாதிரி இந்த அளவு வர நாங்கள் கடதாசியை வெட்டி எடுத்து கொள்ளலாம். சரியா, மிக அவதானமாக நாங்கள் வெட்டி எடுக்க வேணும். இப்போ பாருங்க, இதோ இந்த ஆமையிட இந்த பகுதி இருக்குது தானே, அதை நாங்கள் செய்து கொள்ள போகிறோம். இந்த மேல் பக்கத்தை எடுத்து இதோ இந்த கோட்டுக்கு ஏற்றா போல் மடித்து கொள்ள வேணும். இப்படி அதே போல் மறுபக்கத்தையும் எடுத்து இப்படி இந்த அளவு வரையும் நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு நாங்கள் இதை பாருங்கள், இதை விரித்து இதோ இந்த இந்த கார்னருக்கு இதை எடுத்து நல்லா சரியாக பாருங்கள், இந்த இடத்துக்கு வரக்கூடிய மாதிரி இந்த இடத்துல இதோ இந்த இடம் வர வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் நேராக நாங்கள் மடித்து எடுக்கணும். அது பிறகு அதை விரித்து இதோ பாருங்கள், இதை உட்பக்கமாக நாங்கள் இப்படி மடித்துக்கொள்ள வேண்டும். இன்னொருக்க நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த இடம் இருக்குது தானே, இந்த ஆரம்பிக்கிற இடம் இருக்குது தானே, இதோ இதிலேருந்து இந்த இடம் வரையும் ஒரு கோடை செய்து இதை மீண்டும் திறந்து இதை உள்நோக்கி இப்படி மடித்து இப்படி அழுத்தி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இது இந்த பகுதி இருக்குது தானே, 2 இந்த கீழ் பக்கத்தை நாங்கள் செய்யணும். அதுக்கு இதை பாருங்கள், சின்னதாக இருக்குது தானே,
சின்ன கால் பகுதி போல் இதோ இதை எடுத்து இப்படி அழுத்தி இந்த இடத்துல எஞ்சி இருக்கக்கூடிய வாறு இப்படி எஞ்சி இருக்க பகுதி வரக்கூடியவாறு ஒரு சின்ன ஒரு முக்கோணம் போல் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். ரொம்ப இலகுவாக இருக்கும். இதோ பாருங்கள், எதிர்பக்கத்தையும் இப்படி எடுத்து கொஞ்சம் மடித்து சின்ன முக்கோணம் 2 போல் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், இப்போ பாருங்கள், இதில் இன்னொரு இந்த சின்ன முக்கோணம் தெரியுது தானே, அதை எடுத்து மீண்டும் ஒரு முறை நாங்கள் மடித்து கொள்ள வேண்டும். இதோ பாருங்கள், இப்போ பாருங்கள், இதனுடைய தலைப்பகுதியை நாங்கள் இப்போ செய்து பார்க்கலாம். இதோ தலைப்பகுதியில் இதிலிருந்து இதில் வரையும் இப்படி கொஞ்சம் மடிப்போம். அதுக்கு பிறகு இதில் ஒரு சின்ன இடம் இருக்குது தானே, அந்த இடத்துக்கிட்ட போல் மீண்டும் ஒரு முறை இதை நாங்கள் இப்படி மடித்து கொள்வோம். அதுக்கு பிறகு இப்போ வால் பகுதி எப்படி செய்யலான்னு சொன்னால், இந்த இந்த பகுதியை இப்படி மடித்து ஏதோ முடிகிற வரையும் இந்த அளவுக்கு மடித்து மீண்டும் ஒரு முறை அதை வெளிநோக்கி இப்படி சின்ன வால் தெரிகிற மாதிரி ஒரு சின்ன முக்கோணம் வர மாதிரி இந்த வால் பகுதியை நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ளணும். இனி இந்த பகுதி இருக்குது தானே, இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த பகுதியையும் நாங்கள் இப்படி சின்ன ஒரு முக்கோணம் 2 உள்பக்கம் வர மாதிரி மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்க, திருப்பி பாருங்க, ஏதோ எங்களுடைய ஆமை தயாரான நிலையில் இருக்குது. அவ்வளவு கடினம் இல்லை தானே. இது போல் நிறைய நீங்கள் வரையலாம், செய்யலாம். ஏதோ கடதாசி எடுத்து செய்து பாருங்கள். அழகாக இருக்குது தானே இந்த ஆமை. மீண்டும் நாங்கள் சந்திப்போம் பிள்ளைகளே. நன்றி, வணக்கம்.